கானான் ஊழியங்கள் வழங்கும் ஆறுதலின் நேரம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்கின்றது, எலியா அப்பொழுது ஒரு பெரிய காரியத்தை செய்கின்றார். அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கத்தக்கதாய் ஒரு 400 தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் உச்சகட்ட விக்கிரக ஆராதனை, அப்படிப்பட்ட மனிதர்கள். இன்னொரு 450 மொத்தம் 850 தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் நிற்க, இவரும் இவருடைய வேலைக்காரன், உடன் வேலைக்காரன், ஒரே ஒரு அசிஸ்டன்ட் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு பக்கத்தில் நிற்கின்றார்கள். அப்பொழுது காலை முதல் அவங்க எல்லாம் சத்தம் போட்டு அவருடைய தேவர்களின் தேவிகளையும் கூப்பிடுறாங்க, இறங்கி வந்து இந்த ஆளு பொய் என்று சொல்லி காமி, பொய் என்று சொல்லி காமி அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கூப்பிடுகின்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூட அந்த ஜனங்களை சாதாரணமாய் சொல்லல, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, அவர்கள் பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அவர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்கின்ற ஒரு தேவ மனுஷர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இது எழுதினது தேவனுடைய மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கின்றார், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் நிற்க, இந்த மனுஷன் சாயங்காலம் நல்ல சாயந்தரம் ஆயிருச்சு. அப்பொழுது சொல்றாரு, அந்த பலி மேல தண்ணியை ஊத்துப்பா. தண்ணியை வந்து ஊத்திட்டாங்க. தண்ணியை ஊத்தின பிறகு இப்போ சொல்றார், ஆண்டவரை இறங்கி வந்து இவளுக்கு காண்பீம் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்கின்றார். அற்புதம் நடக்கின்றது. அந்த சாயங்காலம் துரத்தி போய் அவரும் அவரோடு கூட இருந்த ஒரே ஒரு வேலைக்காரன் போய் எல்லாரையும் சங்காரம் பண்ணி போட்டு விடுகின்றார்கள். இந்த காரியத்தை ஒரு மனுஷி கேட்கின்றாங்க. ஒரு மனுஷி கேட்ட பொழுது அம்மா ஒரு வசனத்தை சொல்லி அனுப்புறாங்க, அல்லது அந்த அம்மா ஒரு காரியத்தை மிரட்டலை சொல்லி அனுப்புறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளாய் அவனை நான் உயிரை எடுத்துருவேன். I will ensure this man is no more. I will harm this man. பிரியமானவர்களே, முதல் காரியம், ஒரு பெரிய ராஜா இருக்கிறார், ஒரு பெரிய தேவ மனுஷன் இருக்கிறார். ஒரு பக்கம் அந்த தேவ மனுஷன், அவருடைய சக்தி பரத்திலிருந்து வருது. ஆனா அந்த அம்மாவுக்கு பூலோகத்தில் எல்லா சக்திகளும் கொடுக்கப்பட்டாயிற்று. பூமியும் பொன்னும் பொருளும் வெள்ளியும் வைடூரியமும் ஆட்களும் யானைப்பட குதிரைப்பட எல்லாம் அந்த அம்மாக்குள்ள இருக்கு. அந்த அம்மா நினைச்சதுன்னா அந்த அம்மா உடனே ஆட்களை அனுப்பி சொல்லிருக்கலாம், அவனை பிடிச்சிட்டு வாங்க, எங்க இருந்தாலும் அவனை சாகடித்து விடுங்க என்று சொல்லி அனுப்பி இருக்கலாம். ஆனால் முதல் காரியம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னாலே அந்த அம்மா சொல்லி அனுப்புது, நாளைக்கு இந்நேரத்துல உன்னை நான் கொலை செஞ்சிருவேன். ஆகையால அந்த அம்மாவுக்கு சக்தி இல்ல, தைரியம் இல்ல. அந்த அம்மா எங்கேயோ பயந்து கிடக்குது. She cannot harm this man. சும்மா வாயில பேசலாம், உன்னை நான் என்ன பண்றேன் பார், பார்த்துக்கிட்டே இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு கொடுக்கிறேன், that's the end of you, that's the last அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க ஒரு நாளும் செய்ய முடியாது. அதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த அம்மா சொல்லுது 24 hours, நாளைக்கு இந்நேரம் அப்படின்னு சொல்லி அனுப்புது. ஒரு அம்மாக்கு எல்லா பவர் இருக்கு. அப்பொழுது நீங்க நல்லா அறிந்து கொள்ளணும், அவங்க உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது. It could be a neighbor, it could be a husband, wife, it could be a children, it could be a parent,
parents, it could be a colleague, it could be some other minister. யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது. ஆனா இந்த மனுஷன் அதெல்லாம் யோசிக்கல. 850 தீர்க்கதரிசிகளை சாகடிக்கின்றார். வீட்டுக்கு போய் படிங்க. 850 தீர்க்கதரிசிகளை தைரியமா நின்று சாகடிக்கின்றார். சாகடித்த பிறகு இந்த சின்ன மிரட்டலை கேட்ட உடனே வேதம் சொல்லுது, எலியா தன் ஜீவனுக்கு பயந்தார். ஐயோ, என்ன சாவடிச்சிருவாங்க, பயந்து போய் நொடுங்கி ஒரு இடத்துல கிடந்தார். பிரியமானவர்களே, அவர் பயப்படுறதுக்கு இன்னொரு தேவையில்லாத சூழ்நிலை என்ன உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும். இதை காண்பித்து கொடுப்போம் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22 24. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவனை கீழ் வீட்டுக்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? வேதம் சொல்லுது, உலகத்துல முதல் முறையாய் ஒரு குழந்தை, மரித்த குழந்தை உயிரோடு எழுப்புகின்றார்கள். அது வரைக்கும் எந்த ஊழியக்காரருக்கும் தெரியாது, எந்த மேன் ஆஃப் காட், கிரேட் ஃபெய்த் வாக்கர் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் தெரியாது. செத்ததுதான், பணமா தூர தூக்கி போட்டு போயிருவாங்க. ஒரு பச்சிளம் குழந்தை, அப்பதான் பெஞ்சமினை பெற்று எடுக்கிறாங்க அந்த தாய். யாக்கோபு தேவனுடைய கிருபை ஈவை பெற்றவர். யாக்கோபனுடைய புடியிலிருந்து ஆண்டவரால தப்பிக்க முடியலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, யாக்கோபு என்னை போக விடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கத்தக்கதாய் உடாப்புடியாய் உடம்பு புடியாய் பிடிக்க கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய கண் முன்பாய் தன் மனைவி செத்து போறாங்க. எப்ப சாவுறாங்க? ஏதோ முதிர் வயதுல சத்தாலே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பதான் ஒரு குழந்தை புதுசா வீல் வீல் வீல்னு கத்திட்டு கையில எடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கூட அந்த அம்மா ரெடியா இல்ல, அந்த அம்மா செத்து போயிருச்சு. பிரியமான அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒரு உயிர் பிச்சை தாங்கன்னு சொல்லி கேட்கல. ஏன்னு சொன்ன, எல்லாருக்கும் அவங்களுடைய மைண்ட் செட் ஆச்சு, ஒருத்தர் செத்துட்டா செத்ததுதான், அவங்களை தூக்கி கொண்டு போய் புதைச்சிடணும், தட் இஸ் தி ரூல் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு அம்மானுடைய மகன் செத்த பிறகு இந்த அனியா கிட்ட வந்து சொல்றாங்களா, என்னையா இப்படி ஆயிருச்சு, உங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சேன், உங்களுக்கு நான் காணிக்க கொடுத்தேன், உங்களுக்கு எங்க வீட்டுல தங்க இடம் கொடுத்தேன், அதனால தான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட உடனே இவருக்கு உடனே கோவம் வந்துருச்சு. அட, நம்ம ஆண்டவரை குறிச்சு தப்பா பேசுறாங்களே, இந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், இந்த ஆண்டவருக்குன்னு ஊழியம் செஞ்சா, இந்த ஆண்டவருக்குன்னு ஏதாவது செஞ்சா ஆண்டவர் கைவிட்டுறாருன்னு சொல்லி என்ன தூஷணமா பேசலாம். But this lady is speaking bad about God அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய வைராகியம். நேரா போகின்றார், அந்த குழந்தை மேல ஜெபம் பண்றார். ஒரு தடவை ஜெபம் பண்றார், அற்புதம் நடக்கல. இரண்டாவது முறை ஜெபம் பண்றார், அற்புதம் நடக்கல. மூன்றாவது முறை ஜெபம் பண்றார், கர்த்தர் பார்க்கிறார், ஐயோ this man is very serious, இவன் சும்மா விட மாட்டான், என்கிட்ட கேட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இருக்கிறான், இவன் என்ன சும்மா கேட்டு விட மாட்டான். அது வரைக்கும் ஆண்டவர் சொல்லி அனுப்பினான்னு கூட பைபிள் சொல்லல. கடவுளுடைய திட்டத்தின்படி ஒரு மனுஷன் செத்தா செத்ததுதான். That's all, no more coming back to life. Jesus was the first man to come back to life. அதுதான் ஒருவேளை பிளானா இருந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, இந்த மனுஷனுடைய ஜெபத்தின்படி ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஆகையால ஒரு மனுஷன் செத்தா அவனை ஆண்டவர் உயிர்ப்பிக்க கூடும் என்று சொல்லி நன்கு அறிந்த ஒரு தேவ மனுஷன். உங்களுக்கும் எனக்கும் அது அனுபவம் இல்லை. ஒருவேளை சில ஊழியங்கள்ல பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் சொல்லலாம் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனா வேதம் சொல்லி இந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும், என்னையா மேக்சிமம் செய்வாங்க, சாவடிப்பாங்களா, கொலை செய்வாங்களா, செத்தாலும் என் தேவன் என்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர்னு சொல்லி அதே ஊர்ல நின்று இருக்கலாம். இன்னும் மகிமையான சாட்சியாய் அந்த மனுஷனை கர்த்தர் வைத்திருப்பார். ஆனா வேதம் சொல்கின்றது, இந்த மனுஷனும் பயந்து நடுங்கி தூர ஓடினார். ஓடி போய் ஒரு ஊர்ல போய் படுத்து கிடக்கின்றார். பெர்ஷிபான்னு சொல்லி ஒரு ஊர்ல, பெர்ஷிபான்னு சொல்லி ஒரு ஊர்ல படுத்து கிடக்கின்றார். அப்ப ஆண்டவர் நினைச்சாரு, ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த மனுஷனை தட்டி எழுப்பி, சோர்ந்து போவாதப்பா, சோர்ந்து போவாத, ஊழியம் என்ன நிறைய இருக்கு, இந்த ஒருத்தங்க உன்னை மிரட்டினாங்கன்னு சொல்லி, இந்த ஒரு சின்ன சரிவுனால, இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு இன்சல்ட்னால நீ என்ன விட்டு ஊர் தூரம் போயிடுறிய. This is a part and parcel of your life. நீ வாழ்க்கைனா இது நடக்கும். உன்னை துன்புறுத்துவார்கள். நீ கிறிஸ்துவன் சொல்லி நீ கடவுளை பின்பற்றுவது நிமித்தம் உனக்கு உபத்திரங்கள் வரும். ஆனா நீ ரொம்ப தூரம் போன எலியா, சொந்து போகாத, அவருக்கு உணவை கொடுக்கின்றார். எல்லாம் ப்ரிப்பேர்டு மீல்ஸ் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அனுப்பி இருக்க கூட. சாப்பிட்றாரு, சாப்பிட்ட பிறகு தெம்பில்ல, படுத்து தூங்கி விடுகின்றார். மறுபடியும் தட்டி எழுப்பி, நீ சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இந்த மனுஷன் கர்த்தருடைய ஆகாரத்தை சாப்பிட்ட பிறகு 40 நாட்கள் இரவும் பகலும் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. என்ன பெரிய காரியம் சொன்னா,
இரவுல நடக்க மாட்டாங்க. ஜனங்க பகல்ல நடப்பாங்க. இரவு எங்க வருதோ அங்க கல்லையோ கூடாரத்தையோ வைத்து தூங்கி விடுவார்கள். இரவுல அவங்க ரிஸ்க் எடுக்கிற ஜனங்கள் கிடையாது. அது மோசேவு 40 வருஷ ஆண்டுகளா இருந்தாலும் சரி, அல்லது யாக்கோபனுடைய 40 நாட்கள் பிரயாணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நைட்ல டிராவல் பண்ண மாட்டாங்க. அவங்க பகல் இருக்கிற வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் எழும்பி எங்க போகின்றார் தெரியுமா? 40 நாட்கள் 40 இரவுகள். படிக்க கேட்போம் அந்த கடைசி வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார். புதன்கிழமை பேசலாம், திங்கட்கிழமை பேசலாம், டிவியில பேசலாம், ஒரு சிடியில பேசலாம், இல்லாட்டி ஒரு ஆட்டோ பின்னாடி வசனம் பேசலாம், ஒரு சர்ச்சில் எங்கேயாவது வசனம் பேசலாம், எங்கேயாவது கர்த்தர் திடீர்னு யாராவது SMS அனுப்புவாங்க, அதன் மூலியமா கர்த்தர் பேசலாம். அந்த வசனம் பேசி கர்த்தர் நம்மை தெம்பாய் எழுப்பின பிறகு, வேர் ஆர் யூ ஹெட்டிங்? வேர் இஸ் யுவர் ஜர்னி ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்படி ஆயத்தமா இருக்கின்றார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், ஏதோ ஒரு துயரத்தின் மத்தியில் நீங்க நின்றுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இட்ஸ் டைம் தட் we need to check. ஆண்டவர் தான் எழுப்பினார். சாவணும்னு தற்கொலையில் இருந்த மனுஷனை கர்த்தர் தான் எழுப்பினார். ஆண்டவர் சாவட்டும்பா, சரிப்பா, உன் ஊழியம் முடிஞ்சிருச்சு, நீ வந்துருன்னு சொல்லி அனுப்பல. ஆண்டவர் அவனை பார்த்து கெட் லாஸ்ட் யூ விக்கெட் ஃபெலோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் துரத்துல. கர்த்தர் தேவதூதன் அனுப்புற. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அழகாய் நடத்தினார். காகைகள் வந்து போஷிக்கின்றது, அங்க தண்ணீரை குடிக்கின்றார். விதவை வீட்டுல பாத்திரங்களை ஆசீர்வதிக்கின்றார், எண்ணெயும் மாவும் பெருகுகின்றது. ஆனால் இந்த முறை ஆண்டவர் சொன்ன, மனுஷனையோ காகைகளை அனுப்ப போறதில்லப்பா, பிகாஸ் ஐ நோ யூ ஆர் ஹர்ட் பியாண்ட் ஹியூமன் கம்பேரிசன் ஆர் ஹியூமன்ஸ் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு மனுஷன் பாதிக்கப்படத்தக்கதா இருக்கிற சூழ்நிலை காட்டி ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட, ஆகையால உனக்கு நான் தத்ரூபமாய் ஒரு அற்புதமான ஆகாரத்தை கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் அவளை போஷிக்கின்றார். அதை சாப்பிட்ட பிறகு அவர் தெம்பா எழும்பி போகின்றார். அவர் நினைச்சுக்கிட்டாரு, நான் போறேன், நான் ஜெபம் பண்ணுவேன், எங்க போகணும்னு என்ன ஆண்டவர் சொல்வாரோ இல்லையோன்னு தெரியாது, பட் என் மனசுல ஒண்ணு தோணுது, அந்த டைரக்ஷனை நான் போவேன்னு சொல்லி கிளம்பி போகின்றார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் சாப்பிட்டு ஆகாரத்தை புஷித்து கர்த்தரிடத்துல காத்திருந்திருக்கணும். நான் எங்க சாமி போகணும்? Don't tell me, now I am strengthened. இப்போ நல்லா பலமாயிட்டேன், நான் எங்க போகணும்னு சொல்லி காமிங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய இச்சை, தன்னுடைய வாஞ்சை, தன்னுடைய ஆசையின்படி ஆகாரத்தை சாப்பிட்டு நல்லா தெம்போடு கூட 40 நாட்கள் 40 இரவுகள் எழும்பி ஒரு மலைக்குள்ளாய் போய் கிடக்கின்றார். அந்த மலைக்கு ஒரு பேர் உண்டு, அது கர்த்தருடைய பர்வதம். இட்ஸ் காட்ஸ் ஹவுஸ். எப்படி நீங்க சர்ச்னா காட்ஸ் ஹவுஸ் சொல்றீங்களோ, மினிஸ்ட்ரினா காட்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்றீங்களோ, அல்லது சில இடம் போனா காட்ஸ் பிரசன்ஸ் சொல்றீங்களோ, அந்த மலையே பட்டா இருக்குதோ இல்லையோ எல்லா ஜனங்களும் சொல்றாங்க அது கர்த்தருடைய பர்வதம். காரணம், அங்க ஆண்டவர் இறங்கி வந்து அவர் கையினால் எழுதி கொடுத்தார். முதல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி பைபிள் was given in that Horeb mountain அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஊர் ஜன எல்லாத்துக்கும் அது ஒரு ஹோலி பிளேஸ், அது ஒரு நல்ல இடமா இருந்தாலும் ஆண்டவர் ஷாக் ஆயிட்டார். This is not the place that I had destined for you. What are you doing here? இங்க நீ என்னையா பண்ணிட்டு இருக்கிற? நான் உன்னை ஆசீர்வதித்தது, உன்னை எழுப்பினது, உன் சாவிலிருந்து உன்னை காப்பாற்றினது, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தது, ஒரு தெம்பை கொடுத்தது, உன்னை இன்னும் மகிமையா எடுத்து பயன்படுத்த வேண்டுமே தவிர நீ வந்து ஓரமாய் ஒரு கூடாரத்துக்குள்ளாய் ஒரு குகைக்குள்ளாய் ஒளிந்து கொள்ளும்படி அல்ல. I had a greater purpose, I had a greater plan for you என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் அதிர்ச்சி ஆனாரு. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு முதல் காரியம், உங்களை என்னையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை நிமித்தம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு தேவ மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாதப்பா, தற்கொலை எண்ணத்தோடு இருந்துராத, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கு, நீ போக வேண்டிய பாதை வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகின்றார். ஒருவேளை இதை எப்படி நான் ஊர்ஜிதப்படுத்துவேன் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். இந்த மனுஷனுடைய பேர் தோமா. இன்னைக்கு தோமா தெரியாத ஆட்கள் கிடையாது. மலையாளிஸ் அவரை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டினாலும் நமக்கு உரிமை ஜாஸ்தி உண்டு. காரணம், அவர் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மரித்தார், மெட்ராஸில் வந்து மரித்தார்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆகையால பிரியமானுள்ளே, அந்த மனுஷன் விழுந்து போனார். டவுட்டிங் தாமஸ். ஏசாமி கூட அவரை டவுட்டிங் தாமஸ்னு ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் நம்ம என்னமோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரமே, நம்ம பிள்ளை திட்டுமே, டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த டவுட்டிங் தாமஸ்னுடைய லைஃப் எப்படி இருந்து தெரியுமா? காண்பிக்கின்றேன். யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி,
லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஏசாமி சொல்றாரு, அந்த ஊர்ல ஒருத்தர் ரொம்ப சிக்கா இருக்கிறாருப்பா, அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருக்கிறோம், அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறோம், we been blessed by their house, by the ministry, by their offering. ஆகையால அவங்க வீட்டுல இருந்து சொல்லி அனுப்பிட்டாங்க நம்ம போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க, இயேசுவே அந்த ஊருக்கு போனீங்கன்னா அடிச்சு சாவடிச்சிருவாங்க, அந்த ஊர்ல இருந்து நம்ம மரணம் தப்பி வந்தோம், கல்லிருந்து உங்களை சாகடிக்கும்படி ஐயரே உங்களுக்கு ஆயத்தமா இருந்தாங்க, அங்க போனீங்கன்னா உயிர் தப்பாது, உங்களை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இல்ல நான் அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆயத்தமா இருக்கும் பொழுது வேற ஒரு க்ளூமினஸ் வந்து எல்லாரும் சைலண்டா ஒருத்தர் பார்த்து இருந்திருப்பாங்க. ஐயோ இப்ப இவரோட போனா நம்மளை அடிப்பாங்களே, இவரோட போனா இப்ப நம்மள தப்ப மாட்டோம், இப்ப மரணம் நம்மளை தப்பாது, அவர் சாக போகின்றார், அவரோடு கூட கொஞ்சம் ஜனங்கள் சாக போகின்றோம் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய மரண பயம் அவர்களுக்குள்ளா இருந்திருக்க கூடும். அப்பொழுது இந்த மனிதன் எழும்பி சொல்கின்றார், இவரோடு போவோம் பாருங்கள், அங்க போய் நம்ம சாக கூடும் என்று சொன்னாலும் let us die along with this man என்று சொல்லத்தக்கதாய் இந்த மனுஷன் எழும்பி நின்ற ஒரு பெரிய தேவ மனுஷன். அப்பேற்பட்ட தேவ மனுஷன் வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலங்கள் தாண்டின பிறகு இயேசுவை மலை போல நம்பினாங்க, ஒரு ராக் மாதிரி பார்த்தாங்க, இவர் அசைக்க முடியாதுங்க, இவர் ஒரு பெரிய தேவ மனுஷன், இவர் காட்ஸ் கிஃப்ட் டு அஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இயேசுவை தரன்னு இழுத்துட்டு போகின்றார்கள், அடிக்கின்றார்கள், அவரை ஒரு ஆட்டுக்குட்டியை போல செதாய்க்கின்றார், ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதபடி இப்படி நின்று விட்டாரே, அவருடைய எதிரிகளை எப்படி செய்யறாங்களே, ஒன்றையும் ஒண்ணுமே சொல்லலையே, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையும் பொழுது கூட இவங்க எல்லாம் தூரத்துல இருந்து காத்திருந்திருப்பாங்க, ஏதாவது நடக்கும், இப்ப இயேசு வந்துருவாருங்க. 3 வருஷம் கூட இருந்தவங்க மரித்த பிணங்கள் எழும்புவதை பார்க்கிறாங்க, வியாதியஸ்தர்கள் அற்புதம் பெறுவதை பார்க்கிறாங்க, பிறவிலிருந்து அற்புதம் இல்லாதபடி ஒன்றும் இல்லாதபடி முழுகி போறவங்க கர்த்தரால் எழும்பி நிற்கின்றவர்களை பார்க்கின்றார்கள், ராஜாக்கள் வந்து மண்டியிடுவதை பார்க்கின்றார்கள். இவங்க எல்லாம் காத்திருந்திருப்பாங்க, இயேசு வருவாருங்க, இயேசு வருவார், ஒரு அற்புதம் செய்வார். அப்பொழுது இயேசு மரித்து போகின்றார், 3வது நாள் உயிரோடு வருகின்றார். நமக்கு எல்லாம் தெரியும், அந்த 3வது நாள் உயிரோடு வந்த பிறகு திடீர்னு ஒரு நாள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாய் இயேசு வருகின்றார், அந்த ஜனங்களோடு பேசுகின்றார். ஜனங்களோடு பேசின பிறகு வேதம் சொல்கின்றது, அவர் போன பிறகு தோமா அந்த ரூமுக்குள்ளாய் கிடையாது, 10 பேர் தான் இருக்கிறாங்க, ஒருத்தர் மரித்து போகின்றார், தோமா அந்த ரூமுக்குள்ளாய் வருகின்றார். வரும்பொழுது படிக்க கேட்போம். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது 10 பேர் இருக்கிறாங்க, இந்த ஒரு மனுஷன் தான் சொல்றாரு, வாயா செத்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு சாவணும். 3 வருஷம் அவரோடு உட்கார்ந்து அவருடைய காணிக்கையை அனுபவிச்சோம், அவருடைய முன் வரிசைகளை அனுபவிச்சோம், அவர் கொடுத்த சாப்பாடு அனுபவிச்சோம், எல்லாத்தையும் அனுபவிச்சோம், எல்லாம் ரெகக்னிஷன். எந்த ஊருக்கு போனாலும் கர்த்தர் நம்ம கிருபை கொடுத்தார். We have been enjoying all the benefits from this ministry. If we have to die, let us go and die அப்படின்னு சொல்லத்தக்கதாய் வேதம் சொல்லுது. ஒரு நாள் துணிந்து சொல்கின்றார், அந்த ஊருக்காரனுங்க மோசமானவனுங்க அடிச்சு சாவடிச்சிருவானுங்க, பட் ஸ்டில் அவரை தனியா அனுப்பக்கூடாது, இவரோடு கூட இருக்கணும்னு சொல்லி போகிற மனுஷன் ஆனால் பயந்து போகின்றாரோ, அல்லது ஏதோ ஒரு பணி, என்ன பணின்னு சொல்லி ஆண்டவர் மறைக்கின்றார். கர்த்தர் தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாலும், இந்த யோவானை ஆண்டவர் பல விதத்துல கர்த்தர் பயன்படுத்தி இருந்தாலும், எதனால வெளியில போனாரு, அவர் எங்க இருந்தாரு, அதை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல. எல்லாரும் ஒரு வீட்டுல கூடி இருக்கும் பொழுது இவர் யார் வீட்டுல இருந்தார், எந்த தெருவுல இருந்தார், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார், ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கல, காண்பித்து கொடுக்கல. காரணம் 1000 தான் இருந்தாலும் இவங்கெல்லாம் தன்னுடைய ஊழியக்காரர்கள். லட்சம் பிரச்சனை இருந்தாலும் I will deal with them, but I don't want the church to persecute or assassinate their character என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் அதை மூடி
மறைக்கின்றார். ஒருத்தனும் இன்னைக்கு இல்லைன்னா எல்லா பிரசங்கரும் அவரை கிளின்னு கிழிச்சு நார் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை. இப்போ சும்மா ஒரு சந்தேகத்துல பேசினதுக்கே அவருக்கு பேரை வச்சுட்டாங்க, புனை பேரை வச்சுட்டாங்க, டவுட்டிங் தாமஸ்ன்னு. அவரு கண்டு எங்க இருந்திருந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா அசிங்கப்படுத்தி தாமஸ்னு ஒரு பேர் நம்ம சர்ச்சில் வந்திருக்காரு. அவ்வளோ கேவலப்படுத்தத்தக்கதா ஜனங்களுடைய பிரசங்கங்கள் இருந்திருக்க கூடும். ஆண்டவர் எங்க போனாருன்னு சொல்லல. 8 நாட்கள் பிறகு வேதம் சொல்கின்றது, ஒரு ட்ரெயின் ஒரு இடத்தை விட்டு போயிட்டாலே இட் வாண்ட் டு வெயிட் ஃபார் அஸ். ஒரு விமானம் கேட்ஸ் ஆர் க்ளோஸ்ட், இட் கான்ட் வெயிட் ஃபார் அஸ். அப்போ தேவாதி தேவன் எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய தேவனுடைய கிரியைகளை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். ஒரே ஒருத்தன் சின்னதா அந்த ஊர்ல பேசுறான், அந்த சின்ன அவங்களுடைய ரூம்ல பேசுறான். நான் நம்பணும்னு சொன்னா அவர் வந்தாருன்னா அவருடைய விழா எலும்புல அவருடைய காயப்பட்ட இடங்களை கை வைத்து பேசணும். பிரியமானுடைய அப்பவும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தார். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார். ஆனா 8 நாட்கள் பொறுத்து ஆண்டவர் அந்த அறைக்குள்ளாய் வருகின்றார். வந்து யார்ட்டையும் பேசல. இந்த 10 நல்லா இருக்கவங்க கிட்ட பேசல, 10 திடமா இருக்கிற விசுவாசிகளோட பேசல. சோர்ந்து போய் நெளிந்து போய் விசுவாசத்துல ஆட்டம் கண்டு போய், எனக்கெல்லாம் ஒரு ஃபியூச்சர் இருக்கா, என்னெல்லாம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாரா, இந்த இயேசு என் வாழ்க்கையில இல்லையே, இனி எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, இனி பழையபடி எங்களால் எழும்பி நிற்க முடியுமா, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வருமா, எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்குமா, உடைந்து போய் சோர்ந்து போய் கிடந்தார். ஆகையால தான் நம்பிக்கை இல்லை, அது ஜனங்களோடு இல்லை. பிரியமான வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வருகின்றார். அந்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், உன் சந்தேகத்தை தீர்த்துக்கொள். For that one man's sake God comes back to the same place. இயேசு கிறிஸ்துடைய ஊழிய பாதை நீங்க மேப் போடுவீங்கன்னு சொன்னா, பெத்தனி அல்லது பேதுரு வீட்டை தவிர அநேக இடங்களுக்கு தேவன் திருப்பி வந்ததாய் வேதம் சொல்லல. 3 வருஷமும் திருப்பி ஆண்டவர் ஒரு இடத்துக்கு வந்ததாய் வேதம் நமக்கு சொல்லல. ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மறுபடியும் வருகின்றார். பெத்தனிக்கு வருகின்றார், பேதுருடைய வீட்டுக்கு வருகின்றார். 3வது ஒரு மனுஷன் சந்தேகத்தோடு இருக்கிறான். அவன் கொஞ்சம் சந்தேகத்துல இருந்தான், சந்தேகம் வளர்ந்திருக்கும். ஒருவேளை அந்த சந்தேகத்தை நிமித்தம் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருப்பான். ஒரு சாதா கிறிஸ்துவனாய் திருச்சபையில் இருந்திருப்பான், ஆனா ஊழியம் செய்திருக்க மாட்டானோ. ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஆண்டவர் இறங்கி வருகின்றார், சொல்கின்றார், now test for yourself and know that I am the resurrected God. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய காரியங்களை ருசி பார்த்த பிறகு அல்லது பரிசோதித்து பார்த்த பிறகு வேதம் சொல்கிறது, தோமா எழும்புகின்றார். எங்கேயோ போய் ஊழியம் செய்திருக்கலாம், சொகுசான பல தேசங்கள் உண்டு. ஆனா கேரளாவுக்கு போகின்றார், மெட்ராஸ் பட்டணத்துக்கு வருகின்றார். எந்த ஊர்ல எக்ஸ்பிரஸ் அவென்யூ குறித்து மேன்மை பாராட்டுமோ, மெரினா பீச்சை குறித்து மேன்மை பாராட்டுமோ, அல்லது எந்த ஊர்ல என்ன கட்டிடங்களை குறித்து மேன்மை பாராட்டுமோ, அல்லது பெரிய வரலாறுக்குரிய சிறப்பை பாராட்டுகின்றமோ, அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் சந்தோஷப்படுகின்ற காரியம், இயேசுவை கண்கூடாய் பார்த்த ஒரு மனிதன் எங்க ஊருக்கு வந்தாரியா. அமெரிக்காவுக்கு போல, லண்டனுக்கு போல, நியூசிலாண்டுக்கு போல, ஆஸ்திரேலியாவுக்கு போல, துபாய்க்கு போல, எந்த ஸ்பெயினுக்கு போல, டர்க்கிக்கு போல, எந்த ஊருக்கும் போல, இன்னைக்கும் கஷ்டப்பட்டு தேர்ட் வேர்ல்ட்லயும் மெட்ராஸ் ரொம்ப நொலிந்து போயிருக்கு, இந்த பட்டணத்துக்கு வந்தார். இன்றைக்கு ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு 2-3 மாசம் போயிட்டு கேம்புக்கு போயிட்டு அல்லது வேலைக்கு போயிட்டு வர்றவங்கனாலேயே ஓ இந்தியாஸ் a different country அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே பந்தா பண்றதை நம்ம பார்க்கிறோம். 10 வருஷங்கள் எங்கேயோ வாழ்ந்த மனிதன் ஒரு சாதாரணமான மெட்ராஸ் பட்டணத்துக்கு வருகின்றார். இந்த பட்டணத்துல இங்கிருந்து ரொம்ப தூரம் இல்ல, ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல அவருடைய ரத்தம் உங்களுக்காய் எனக்காய் சிந்தப்பட்டது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவேளை இன்றைக்கு யார் நிமித்தம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்களுடைய சரீரம் உங்களை கைவிட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்க வீட்டார் யாராவது உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்க நினைத்த காரியம் நினைத்த விதத்துல நினைத்த நேரத்துல நடக்காதபடி இன்றைக்கு தோல்வியோடு வந்திருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏன் உங்களை ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு, ஏதோ இன்னைக்கு இன்னும் இல்லை உனக்கு வேலை அதனால இங்க வான்னு சொல்லி ஒருவரையும் கூட்டிட்டு வரல. நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அன்றைக்கு ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு காகை அனுப்பியிருக்கலாம். அன்றைக்கு ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு மறுபடியும் ஒரு விதவையோ இல்லாட்டி ஒரு வேற ஒரு ஆளையோ வேற ஒரு சின்ன பையனை ஆண்டவர் அனுப்பியிருக்கலாம். பட் the purpose was very specific. God sent an angel. The purpose was very, 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 very specific. Jesus Christ himself came down on the 8th day. இன்றைக்கு ஏன் உங்களை இந்த அறைக்குள்ளாய் கூட்டிக் கொண்டு வந்தார்? ஏன் இன்றைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க? காரணம் உண்டு. You have been disturbed by somebody. You're going through some unwanted stress. ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை எடுத்து நீங்க தரித்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி சட்டை போடுறோமோ, எப்படி ட்ரெஸ் போடுறோமோ, எப்படி சென்ட் மேக்கப் போடுறோமோ, அப்படி நீங்களே ஏதோ ஒன்றை வேண்டாத ஒரு கவலை எடுத்து உங்க மேல போட்டுட்டு இருக்கீங்க. அது தேவையில்லாதது.
உங்களை ஒரு பொழுதும் பிசாசு நொடுக்க முடியாது. 1000 பேர் 1,00,000 பேர் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, நான் எழுதி தருகின்றேன். ஒன்று நீங்க உங்களுக்காய் ஜெபம் பண்றீங்க, இன்னொன்று உங்களுக்காய் கருத்தாய் அட்லீஸ்ட் டு தி இன்னர் சர்க்கிள். நீங்க யாரா இருந்தாலும், if you are a part of a inner circle, if you've been regularly attending our fellowship, I can rest assure you, you're always under our prayer protection. உங்களை கருத்தாய் பெயர் சொல்லி உங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், கருத்தாய் ஜெபிக்கிறோம். நீங்க ஒரு நாள் உடைந்து போகக்கூடாது, ஒரு நாள் நீங்க உடைந்து போகக்கூடாது. One, you're directly under God's purpose. Second, you are under a lot of people's prayer protection. இதை தாண்டி பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. உங்களோடு கூட நான் ஜெபிக்க போகின்றேன். நீங்க யாருனால கைவிடப்பட்டு வந்திருந்தாலும் சரி, யாருனால உடைக்கப்பட்டு வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரோடு கூட சொல்ல போகின்றோம். ஆண்டவரே, நான் காயத்தோடு வந்திருக்கிறேன். I've come here. Maybe at times I said I'm not going to do this ministry anymore. நான் இந்த ஊழியத்தை செய்ய போறதில்ல. இந்த குடும்பத்தில் நான் ஒரு நாளும் நான் உயிரோடு இருக்க விரும்பல. இந்த பட்டணத்தில் எனக்கு இருக்க பிடிக்கல. நான் எங்க போறதுன்னு தெரியல. மரணமும் வரமாட்டேங்குது. I'm a broken vessel. ஒருவேளை வந்திருப்பீங்கன்னு சொன்னா, this evening God wants me to strengthen you. This evening God wants me to tell you, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். The accolades, the miles that you have to go is a long way. நீங்க இன்னும் அநேக தூரங்கள் ஆண்டவருக்காய் எழும்பி போகணும். நீங்க சோர்ந்து போய் சூறை செடிக்குள்ள தூங்குகின்ற கணக்கு முடியாது. நீங்க சோர்ந்து போய் நீங்கள் அறைக்குள்ளாய் படுத்து கிடக்கிற நாட்கள் இனி வரக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கின்றார். இந்த ஆண்டவருக்காய் எழும்புவேன் என்று சொல்கின்ற யாராவது இருப்பீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நேராக திருப்பி சொல்லுங்க. ஒருவேளை பூட்டப்பட்ட அறைக்குள்ளா இயேசு வந்தார், திறந்திருக்கிற அறைக்குள்ளா இயேசு வந்தார், மகிமை. இன்றைக்கு ஒரு மனுஷன் சொன்னா, ஆண்டவரே, ஆபிரகாமே, லாசரஸ் பிச்சைக்காரன் தான், ஆனா அந்த பிச்சைக்காரனை கீழே அனுப்புங்க, எங்க ஊருக்கு அனுப்புங்க, எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, ஒரு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசட்டும். அப்ப ஆபிரகாம் சொன்னாரு, யாரும் போக மாட்டாங்கப்பா, பரலோகத்துல இருந்து இனி ஆட்கள் போக மாட்டாங்க. அவர்களுக்கு தேவ ஊழியர்கள் இருக்கின்றார்கள், ஆண்டவருடைய வசனத்தை சொல்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவள் சொல்லும் பொழுது அதை திடப்படுத்திக் கொள்வாள் என்றால் அது பிரயோஜனம். அப்படி இல்லைன்னு சொன்னா இட்ஸ் a loss for them. அன்பு சகோதரனே, சகோதரியே, if you are troubled, இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஜெபத்தை ஏறெடுக்க போறேன். இந்த வருகின்ற நாட்கள் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி 1 week to go for this month. ஆனா ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க வந்தது சரி என்று சொல்லி அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுதுதான் பேசுகின்றது ஒரு மனுஷன் அல்ல தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுதுதான் இந்த ஆண்டவரே என்னோடு பேசினார். God saw my heart. ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, என் இருதயத்தை பார்க்கின்றவர் என்று சொல்லி நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு மாலை ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஆயத்தமா இருக்கின்றார். நீ சூறைக்காய் செடிக்குள்ளாய் தூங்குவது என்ன என்று சொல்லி ஆண்டவர் பேசுகின்றார். ஒருவேளை சிலர் சொல்வீங்க, ஐயோ எனக்கு முழிப்பு வேண்டாங்க, இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் தூங்கினா பரவாயில்ல, விடியல் வந்துருச்சு, அல்லோ விடிஞ்சு போச்சு, but still I am not able to get up and face reality. ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு பயத்தின் மத்தியில் வந்திருப்பீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க சோர்ந்து போய் கிடக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. It is not God's plan. It's not God's plan. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அன்றைக்கு ஆண்டவருடைய மனுஷன் சொல்றான், என் தேவனே, என் தேவனே என்று சொல்லி தோமா ஒப்பு கொடுக்கின்றார். அன்றைக்கு வேதம் சொல்லுது, எலியா கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பித்தார். இன்றைக்கு அதே மாதிரி நம்ம போகக்கூடாது. இன்றைக்கு tell God that you want to be used by God. You're returning to God. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு வாரம் டைம், அடுத்த வாரம் இந்த நாளுக்குள்ளாய் ஒரு மனுஷி சொல்றா, பொல்லாத குணத்துல ஒன்றும் நடக்க முடியல, ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கேட்க போகின்றேன். அடுத்த வாரம் இந்த நாளுக்குள்ளாய் இன்றைக்கு எந்த காரியத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் ஒரு நீடோடு வந்திருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் ஒரு விடை தெரியாதபடி வந்திருக்கிறீர்களோ, அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஜெபிக்க போகின்றேன். அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரத்தை வைப்பீராக சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரத்தை வைப்பீராக. இன்றைக்கு எந்த காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போய் வந்திருக்கின்றார்களோ, ஒரு நாளும் பிசாசு அவர்களை சேதப்படுத்த, அவர்களுடைய குடும்பத்தை தொட, அவருடைய சூழ்நிலை தொட ஒரு நாளும் நீர் விட மாட்டீர் ஐயா. ஆனால் பொல்லாத பிசாசுடைய இருதயத்தை கட்டி வைத்திருப்பது நீர் அறிவீர். இவருடைய சிந்தைகளை கட்டி வைத்திருப்பது நீர் அறிவீர். இயேசுவின் நாமத்தில் சிந்தைகள் கட்டவிழ்த்தப்பட விடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடப்பதற்கு இவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. Let them be ready to receive a miracle in their life. Let them be ready to receive a touch from you this evening, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு மாலை தானே
ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இங்க இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இது லைவாய் ஸ்ட்ரீமிங் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, எந்த காரியம் எந்த சூழ்நிலை யாரை நிமித்தம் பயந்து நிற்கின்றாளோ இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதை அவள் உணர்ந்து கொள்ளட்டும் ஐயா. Let them resubmit their lives to you. Let them resubmit their hearts to you. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய போகின்றீர். யார் என்ன காரியத்தில் பயந்து வந்திருக்கின்றாளோ ஆண்டவரே, அவங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சுவாமி. ஆண்டவர், இவளுக்காக ஒரு திறந்த வாசலை வைப்பீர், ஒரு அற்புதத்தை செய்து கொடுக்க போகின்றீர், ஒரு ஆச்சரியத்தை காண்பித்து கொடுக்க போகின்றீர். அவளுக்கு நன்றி. இங்க யார் யார் என்ன கேட்கின்றாளோ அதை அவள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. என்ன காரியங்கள் நிமித்தம் உடைந்து போய் வந்திருக்கின்றாளோ, none of them have come to see a man or woman or anybody over here. They've come to see you. They've come to meet you, Lord. They've not come here to meet a friend, or they've not come here to meet a family, or to look for an alliance for their daughter or son. They've come here to meet you, Lord. ஆண்டவரே, உம்மை பார்க்கும்படி அவள் வந்திருக்கின்றார்கள். ஆகையால நீர் வந்து அவளை தொடுவதற்கு அடையாளமாய் இன்றைக்கு அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் சுவாமி. யாரா இருந்தாலும் சரி, சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஒரு தோமாவுக்கா இறங்கி வந்தீரே. இன்றைக்கு சின்ன பசங்க சொல்லுவாங்க மெஜாரிட்டி வின்ஸ், அல்லது பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க the majority says this ன்னு. ஆனா மைனாரிட்டி கூட இல்லை, இன்சிக்னிஃபிகண்ட். 10 பேர் இருந்தாங்க, அந்த ஒருத்தருக்காக நீங்க இறங்கி வந்தீங்களே சாமி. இந்த அறைக்குள்ள 100 விசுவாசி இருக்கலாம், ஆனால் ஒரு அவிசுவாசி, ஒரு நபர் ஆரம்பத்தில் நான் மறிக்கட்டும் வாங்க எல்லாரும் மறிக்கலாம்னு சொல்லத்தக்கதாய் வைராகியமா இருந்த விசுவாசி இன்னைக்கு முடங்கி கிடப்பது நீர் அறிவீர். வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஊழிய பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நபரை விட்டுவிட போவதில்லை. You're not going to leave this person, Lord. You're going to revive her. You're going to revive him again and make this person a greater blessing to many, many nations and families. வந்தவளை ஆசீர்வதியும், வர தடைப்பட்டவளையும் கர்த்தர் நீர் நேர்த்தியாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்